5 ஆதீனங்கள் அருளாசியுடன் நடைபெறும் மாபெரும் திருவிழா. 1008 பெண்கள் பங்கு பெறும் திருவிளக்கு பூஜை. 51 பெண்களுக்கு மகாசக்தி விருதுகள். 48 இடங்களில் முன்பதிவு மையங்கள். பூஜை பொருட்கள், அன்பளிப்பு, தாம்பூலம் பொருட்கள் வாழுதல், நைவேத்திய தெய்வீக பிரசாதங்கள். கோவை திருவிளக்கு திருவிழா. இந்த அற்புதமான திருவிழாவுக்கு தலைமை தானம் வந்திருக்கும் எங்களது மதிப்பிற்குரிய திருப்பெருந்துரு சாந்தலிங்கம் மருதாசரி அடிகளாரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். எங்கள் குமரகுரு சாமிகள் அவர்கள் எங்கள் குல தெய்வத்தில் கோமார மடத்தில் வந்தவங்க. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சாந்தலிங் காமாட்சிபுரம் ஆதீனத்திலிருந்து புதிய தலைமுறை பஞ்சலிங்கேஸ்வர சாமி வந்திருக்க. நிறைய அவர் படிச்சிருக்காரு, அவர் பேசல கேட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த பெண்களுக்கு முக்கியம் கொடுக்கும் இந்த விழா. சஞ்சய், அவர் பேர் சஞ்சய் காந்தி மாற்றிருக்காங்க. சஞ்சீவி அவர்களுக்கு நன்றி. அவரை எனக்கு சுமார் ஒரு 20 வருஷமா தெரியும். பேசுவேன், அவர் கூட்டிட்டு போய் இன்டர்வியூ பண்ணுவாரு. அப்புறம் சூப்பர் டிவிக்கு போனேன், ஜெயா டிவிக்கு போனேன். மூல காரணம் குழந்தைகளுக்கு கல்வி கண்டிப்பா கொடுக்கணும். எஜுகேஷன் அப்படிங்கிறது யூ கேன் பி பார்ன் அஸ் புவர். ஏழையாக பிறக்கலாம், ஆனால் ஏழையாக இருக்கக்கூடாது. ஏழையாக பிறந்தவன் ஏழையாக இருக்கக்கூடாதுன்னா நடுவில் கல்வி கல்வி கல்வின்னு கற்றனா மருதாசல் அடிகளார் அவர்கள் ஒரு அற்புதமான தமிழ் கல்லூரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களையும் அதில் இணைத்து கொண்டு ஒரு மாதம் ஆச்சுங்களா கேஜி ஐஎஸ்எல் நிறுவனத்தோடு சேர்ந்து அந்த கல்வி நிறுவனத்தை பெரிது பண்ணுவதற்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி. இந்த 10/6 ஜூன் மாதம் 10ஆம் தேதி கொடிஷால பெரிய விழா நடக்கப்படுது. அதற்கு முகமாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை சஞ்சீவி செய்திருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை அனைவருக்கும் ஒரு கோரிக்கை. பெண்கள் கல்லூரி, பெண்கள் கல்வி தான் முக்கியமான கல்வி. ஒரு ஆம்பளை நீங்க பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு உபயோகமாகும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஊர் பூரா எங்கள் கேஜி நாய்க்கு அப்படி தான் ஆரம்பிச்சது. கேஜி பெண்கள் ஸ்கூல்னு ஆரம்பித்தோம். கேஜி பெண்கள் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். அதில் இது வரைக்கும் ஒரு 10,000 குழந்தைகள் படிச்சிருக்காங்க. அதில் 5,000 குழந்தைகள் பெரிய வேலையில் இருக்காங்க. 500 குழந்தைகள் அமெரிக்காவில் இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க. ஒரு பெண்களுக்கு ஒரு கல்வியை நடத்த வேண்டும் என்று எங்கள் பெரியவர் கே கோவிந்தசாமி நாயுடு ஆரம்பித்து அந்த துவக்க விழாவுக்கும் இந்த திருமணங்கள் 2 பேரும் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. நாங்கள் என்ன வேலை பண்ணாலும் இந்த 2 திருமணங்களை சேர்ந்த பெரியவர்கள் வந்து தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. கேஜி மருத்துவமனை ஆரம்பித்து 51 வருஷம் ஆச்சு. 1974 வருஷம் சுந்தரசுவாமி ஐயா அவர்களும் பெரியவர் அவர்களும் வந்து ஆசீர்வாதம் பண்ணதுனால அந்த ஆஸ்பத்திரி 51 வருஷம் நல்லா இருக்கு. இந்த விழா திருவிளக்கு விழா நல்லா நடக்கணும்னா யாரை பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சஞ்சீவி நினைச்சாரு. பெரியவங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. நல்லாவே நடக்கும், வாழ்த்துக்கள் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வந்தது கொஞ்சம் லேட்டாக போச்சு, கார் பார்க்கிங் பண்ண எடுத்துக்கிட்டேன். அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். கேலக்ஸி மீடியாஸ் மூலமாக நடத்தப்படக்கூடிய திருவிளக்கு திருவிழா 2025 அந்த இலக்கினை வெளியீட்டு நிகழ்வுக்கு எழுந்தருளி அருளுரை நல்கி இருக்கக்கூடிய பேரன்பிற்கும் கிழதகை தோழமைக்கும் உரிய சிறவையாதீனம் அடிகள் விருந்தகை அவர்களே, காமாட்சிபுராதீனம் அடிகளார் அவர்களே, மிகச்சிறப்பான முறையில் மருத்துவ பரீட்சையை செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் கேஜி பக்தவச்சலம் ஐயா அவர்களே, நம் அனைவரையும் இங்கே ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய கேலக்ஸி மீடியாவினுடைய சஞ்சீவி அவர்களே, செந்தில் உள்ளிட்ட அன்பர்களே, இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்களினுடைய செய்தியாளர்களே, அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவன் சோதியாய் சுடராய் சூழொளி விளக்காய் திகழ்ந்து கொண்டிருப்பவன். அத்தகைய சோதிமயமான இறைவனை, அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய இறைவனை திருவிளக்கிலே எழுந்து வழிபாடு செய்வது என்பது ஒரு மரம். இறைவன் 3 வடிவம், அருவம், உருவம், அருவுருவம் என்று சொல்லக்கூடிய 3 வடிவத்திலே இருக்கின்றார். அதில் அருவுருவ வடிவமாக இருப்பவை சிவலிங்க பெருமானுடைய சிவலிங்க வடிவம், முருகப்பெருமானுடைய வேல், அதுபோல சக்தியினுடைய சூலம், அதே மாதிரி இருக்கக்கூடியது அந்த திருவிளக்கு. இந்த எல்லாமே அருவுருவ வழிபாடு.
அதை அந்த சோதியிலே எல்லா தெய்வங்களும் இருக்கின்றன. திருமால் இருக்கிறார், பிரம்மா இருக்கிறாரு, சிவபெருமான் இருக்கின்றார்கள். அதை வழிபாடு செய்கின்ற போது இந்த தெய்வங்களுடைய அருளெல்லாம் நமக்கு கிடைக்கின்றது. அதனால் அங்கங்கே என்ன செய்வார்கள் என்றால் 51 விளக்கு, 108 விளக்கு என்கின்ற அடிப்படையிலே அந்த விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்வது என்பது மரபு. அதுவும் குறிப்பா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைக்கு, தை மாதம் வெள்ளிக்கிழமையிலேயும் செய்வது சிறப்பு. அதே போல ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கு செய்யக்கூடியது மற்றொரு சிறப்பு. அதில் இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால், வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. முருகனுக்கு உண்டானதாக போற்றப்படக்கூடியது அந்த வைகாசியில் வரக்கூடிய பௌர்ணமி. அந்த வைகாசி பௌர்ணமி என்று வரக்கூடிய 10/6/2025 அன்று மிகப்பெரிய அளவிலே ஒடிசியாவிலே 108 பெண்கள் பங்கு வரக்கூடிய 108 திருவிளக்கு பூஜை. 108 பெண்கள் என்றால் 108 திருவிளக்கு வழிபாடு. அதுக்கு மேலேயே நிறைய 1008 திருவிளக்குகள் என்கின்ற அடிப்படையில் 1008 என்று சொன்னால் 1008க்கு மேலேயே பெண்கள் வருவார்கள். சுமார் 2000க்கு மேற்பட்டவர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள். அப்படி 1008 திருவிளக்கு வழிபாடு அங்கே கொடிசியாவில் நடைபெறுகின்றது. இந்த திருவிளக்கு வழிபாட்டில் 50 ஆதீனங்கள் கலந்து கொள்கின்றன. அதே மாதிரி பெண்கள் பெண்ணின் பெருந்தக்க யாதுல என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அத்தகைய பெண்ணின் பெருமையை உலகத்திற்கு அறிய செய்யக்கூடிய வகையிலே பல்வேறு துறைகளை சார்ந்த மகளிர் பெருமக்களை எல்லாம் இங்கே அழைத்து அவர்களுக்கெல்லாம் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதுல பல்துறையை சார்ந்த பெண்களுக்கு அந்த மகாசக்தி விருது என்று சொல்லக்கூடிய விருது நடைபெறுகின்றது. இந்த திருவிளக்கு வழிபாட்டில் 1008 திருவிளக்கு வழிபாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு செய்து கொள்வதற்கு எல்லாரும் ஒரே இடத்துக்கு வரணுங்கிறது இல்லைங்கிறதுனால 48 இடங்கள்ல முன்பதிவு மையங்கள் வைத்திருக்கின்றார்கள். அப்ப அந்த பூசைக்கு வருகின்ற போது அந்த பூசைக்கு உண்டான பொருளை அவங்க 27 வகையான பொருட்களை அவர்கள் அங்கே வழங்குகின்றார்கள். பூசைக்கு எதெல்லாம் வேண்டி இருக்குமோ அதற்குண்டான பொருட்கள் 27 வகையான பொருட்களை நமக்கு அங்கே வழங்குகின்றார்கள். நாம் எது மட்டும் கொண்டாந்தா போதும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு திருவிளக்கு மட்டும் நாம் கொண்டு வந்தா போதும். பாக்கி தேவையான அனைத்தையும் அவர்கள் அங்கே வருகின்றார்கள். பூசையெல்லாம் முடிஞ்ச பின்னால் வீட்டுக்கு போகும்போது தாம்பூல பை, அந்த தாம்பூல பையில 16 வகையான பொருட்களை நமக்கு வழங்குகின்றார்கள். அது இல்லாம நாம வந்தவங்க விளக்கு வழிபாட்டுல கைய வந்தவங்க பசியோட போகக்கூடாது, வெறுங்கையோடு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 9 வகையான நைவேத்திய பிரசாதங்களை நமக்கு அங்க தருகின்றார்கள். இப்படி பல்வேறு நிலையிலே இந்த வழிபாடு நடத்துவதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், நம்ம அடுத்த இந்த வழிபாடு நடத்துகின்ற போது நமக்கு என்ன இது பள்ளிக்கூடங்கள்லாம் திறந்திருந்து கல்லூரிகள்லாம் திறக்கிற நேரம். அதனால குழந்தைகளுடைய கல்வி நலன்கள் பெற வேண்டும். அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மனவாழ்க்கை அமைய வேண்டும். மனவாழ்க்கை அமைந்தவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வங்கள் கிடைக்க வேண்டும். இது போன்று இருக்கக்கூடிய வகையில இந்த திருவிளக்கு வழிபாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த நல்ல வழிபாட்டில் பெருந்திரளாக அன்பர்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்கக்கூடிய வகையில நம்முடைய ஊடகங்கள் அனைத்தும் இதை வெளிப்படுத்தி மக்களை கலந்து கொள்ள செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.